பிரச்சனையை மனசில் வைக்காதபடி கிறிஸ்த மனதில் வச்சு கிறிஸ்துவின் சிந்தை, ஆவியின் சிந்தை, தேவனுடைய சிந்தை, பரலோக சிந்தை உடையவர்களாய் இருக்கும்போது உங்கள் அற்புதத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். உங்கள் அற்புதத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுகிறீர்கள். உங்கள் நாவின் அதிகாரத்தில் ஜீவன் உண்டு, மரணம் உண்டு. உங்கள் நாவிலே ஜீவனை பேசுங்கள். உங்கள் நாவிலே நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களாய் நீதியின் வசனத்தை பேசுங்கள். காஸ்பல் என்றாலே ஒன்று இயேசு செஞ்சு முடிச்சிட்டார், ஒன்று. இரண்டாவது அவர் மரணத்தை ஜெயித்தார், உயிர்த்தெழுந்தார். இதுதான் காஸ்பல். இயேசு சிலுவையில் செய்து முடித்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவது. தேவன் உங்கள் பிரச்சனையில அவர் ஆளுகை செய்கிறார். ஆகவே தைரியமா இருங்க, பயப்படாதிருங்க. உங்கள் பிரச்சனை அவரிடத்தில் விட்டு கொடுத்து விடுங்கள். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுவதுதான் காஸ்பல். தேவதூதர்கள் அங்கே சமாதானத்தை சொல்கிறாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம். அப்போ அங்கே சந்தோஷம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு. அப்போ இயேசுவை குறித்த செய்தியில் மக்களுக்கு சந்தோஷம் வரும். பிரேக் த்ரூ என்றால் பாறைகளை உடைத்து கொண்டு, இரும்பு கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே பிரவேசித்தல் பிரேக் த்ரூ என்று உங்களுக்காய் எனக்காய் எதிராய் நின்ற எரிகோ கோட்டைகளையும் வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் முறிக்கிற அந்த பிரேக் த்ரூவை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நம் சபையின் மேல் பிரகடனப்படுத்துகிறேன். உங்களுக்கு within a day or over a night I speak a great birth, fulfillment of the God's word. Suddenly பேசுறேன், all of sudden பேசுறேன். பிரசவிக்க செய்கிறவர், பெற பண்ணுகிறவர் நம்ம டாடி. மகிழ்ச்சியா இருங்க, மன மகிழ்ச்சியா இருங்க, மிகுந்த மகிழ்ச்சியா இருங்க. சமாதானத்தை உங்கள்கிட்ட நதியை போல பாயும்படி அப்படி செய்ய போறேன். சாதிகளின் மகிமையை ஆறுகள் புரண்டு ஓடுகிறத போல உன்னிடத்துல பாயும்படி செய்கிறேன். உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு அவைகளை நான் நினையாதிருப்பேன் என்பதை புரிஞ்சுக்கிட்டா போ. என்னை ஆசீர்வதிப்பது என் டாடிக்கு பிரியம் என்பதை புரிஞ்சுக்கிட்டா போ. வண்டர்ஃபுல் டாடி, அதிசயமான டாடி, அற்புதங்களை செய்கிற டாடி, நம்மை எந்த இடத்திலும் தலை குனிய வைக்காதபடி நம்மை கனப்படுத்துகிற டாடி, நம்மை மேன்மைப்படுத்துகிற டாடி. எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். உங்களை மேன்மைப்படுத்த அவரால் ஆகும், உங்களை பலப்படுத்த அவராலே ஆகும். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்யவும் அவராலே ஆகும். வாவ் வாவ். க்ளோரி. நீங்கள் மனசில் வைக்க வேண்டியது, உங்கள் ஆவியில் அல்லது உள்ளான மனுஷனில் சமாதானம், சந்தோஷம், இதைத்தான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன்.
எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட். உள்ளே இருந்து தான் வெளியே. நீங்கள் பிறந்ததும் நாம் பிறந்ததும் உள்ளே இருந்து தான் வெளியே. உள்ள கற்பம் தரித்தோன்னு வெளியே வந்துடல. உள்ளே நடந்த நிகழ்வுகள், உள்ளே கற்பம் தரித்தலில் நடந்த ப்ராசஸ்கள் அது முழுமை அடைந்து அந்த பிள்ளைக்கான தோற்றங்களை உள்ளே அந்த ஆணுடைய வித்துக்குள்ளே, அந்த பிள்ளைக்குள்ளே, அந்த ஸ்திரீயினுடைய இரத்தத்துக்குள்ளே, அந்த ஸ்திரீ சாப்பிடுகிற ஆகாரத்துக்குள்ளே, சாப்பிடுகிற ஃப்ரூட்ஸ்குள்ளே, அந்த இரத்தம் அந்த பிள்ளைக்குள்ளே, ஆணுடைய சீடு வின்று அந்த பிள்ளைக்குள்ளே வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. உங்களுக்குள்ளேயும் வித்து, அதான் இயேசுவின் வார்த்தை. ஆதியாகமம் 3 அவர்தான் வித்து. மறுபடியும் செனிப்பித்தல் உங்களுக்குள்ளே வித்தாக தான் நீங்கள் மறுபடியும் செனிப்பிக்கப்பட்டீர்கள். அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் செனிப்பிக்கப்பட்டீர்கள். அந்த மறுபடியும் செனிப்பித்தல் அந்த வித்துக்குள் என்றால் உள்ள நடந்துருச்சு. உள்ளே நடந்த அந்த புதிய சிருஷ்டி இப்பொழுது மறுபடியும் ஆணின் விந்தும் அந்த ஸ்திரீயின் இரத்தமும் உள்ளே ஒர்க் பண்ணுவது போல உங்கள் மறுபிறப்புக்குள்ளே வேத வசனம் உள்ளே கலக்க 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 இரத்தம், இயேசுவின் இரத்தம், அந்த இரத்தம் பேசுகிற நன்மைகள் நீங்கள் விசுவாசிக்க புரிய 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 அது உள்ளே உங்கள் விசுவாசத்தில் கலக்க 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 இன்விசிபிள் மண்டலத்தில், காணக்கூடாத ஆவியின் மண்டலத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிகழ்வை தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தேவ தூதர்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உலகம் அறிய உங்கள் விசுவாசம் எவ்வளவோ அவ்வளவு பெரிய அளவில், உங்கள் எதிர்பார்ப்பு எவ்வளவோ அவ்வளவு பெரிய அளவில், உங்கள் மனசு, உங்கள் சிந்தை எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிய அளவில் நீங்கள் அந்த பிறப்பின் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பீர்கள். உங்கள் சிந்தையின் அளவும் உங்கள் விசுவாச அளவும் உங்கள் எதிர்பார்ப்பின் அளவும் உங்கள் ஆசீர்வாதத்தை நிர்ணயிக்கிறது. இனிமேல் அவர் இல்லை, அவர் முடிச்சிட்டாரு. எப்படி அதை உனக்கு அக்சஸ் ஆகிக்கொள்ளுகிறது? இந்த வேதம் எழுதியிருக்கு. அந்த வேதத்தை எப்படி உனக்கு உரிமையாக்கி கொள்வது, அதை அனுபவிப்பது உனக்கு எழுதியிருக்கு. அதை அக்சஸ் ஆக்கி கொள்வது உன் விசுவாசம், உன் சிந்தை, உன் நாவு. எத்தனை புரிஞ்சிட்டீங்க? எவ்வளோ பேசியாச்சு. எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்களோ? எத்தனை பேர் பிரச்சனையை உங்கள் காலின் கீழே மிதித்து பிரச்சனையை மனசில் வைக்காதபடி கிறிஸ்த மனதில் வச்சு கிறிஸ்துவின் சிந்தை, ஆவியின் சிந்தை, தேவனுடைய சிந்தை, பரலோக சிந்தை உடையவர்களாய் இருக்கும்போது உங்கள் அற்புதத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். உங்கள் அற்புதத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுகிறீர்கள், சிருஷ்டிக்கிறீர்கள். அந்த அற்புதத்தை எப்படி சிருஷ்டிக்க முடியும்? ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில் உண்டாக்கடவது 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 என்று அவர் பேசினது போல நீங்கள் இந்த வார்த்தை
வார்த்தையை, ஆவியானவர் தருகிற வார்த்தையை பேச, சிருஷ்டிக்கிற வார்த்தையை பேச, இல்லாதவைகளை இருக்கிறதை போல நினைச்சு பேச, உங்களுக்கான வீடு, வசதி, வாய்ப்பு எல்லாவற்றிலும் எவ்வளவு பெருசாக எண்ணுகிறீர்களோ, உங்கள் பொருளாதாரம், உங்கள் ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ, நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற வாழ்வை உடையவன், நான் கடன்காரன் இல்லை, நான் வியாதியஸ்தன் இல்லை என்று இந்த வேதம் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்தவர்களாய், இந்த வார்த்தையில் உங்களை ஒவ்வொரு நாளும் பழக்கிக்கொள்ள வார்த்தை ஒவ்வொரு காரியத்துக்கும் பேச உங்களை பழக்க வீட்டிலே வார்த்தையை பேச, வெளியிலே உங்கள் வார்த்தையை பேசுகிறவர்கள், ஏன் இவன் வேறு விதண்டா, உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, நீங்கள் போகிற இடத்துலையும் சரி, வார்த்தையை பேசுகிறவர்கள், இவன் நம்மளை போல் இல்லையே, இவன் வேறையாக இருக்கிறானே அப்படின்னு உங்கள் வார்த்தையினால அவர்கள் தொடப்படுகிற அளவில் நீங்கள் பேச வேண்டும். திடீர்னு ஞாபகம் வருது, நான் கூட அதே ஹாஸ்பிட்டல் தான் லங்ஸ் டெஸ்ட்டுக்கு போனேன். அங்கே ஒரு பெரிய பைப்பை உள்ளே வச்சு ஊது அப்படின்னா, பெரிய பைப்பு ஊத சொன்னால் ஊதுனேன். சார்ல்ஸ் அங்கே போனார், பெரிய பைப்பை வச்சு ஊத முடியுமான்னாரு. அவர் சொன்னார், இன்னும் பெரிய பைப்பாக கூட நான் ஊதுறேன்னாரு. ப்ளஸ் நம்ம சார்ல்ஸ் கொஞ்சம் எந்திரிச்சு சொல்லுங்க, எல்லா காரங்களும் தட்டுங்க. இன்னும் பெரிய பைப்பாக கூட நான் ஊதுறேன்னாரு. உள்ளே இருக்கிறதே அவனை அப்படியே பரமிக்க வச்சிருச்சு. என்ன உண்மையிட நான் கூட அப்படி சொல்லலை. You have a blessing. உங்கள் நாவின் அதிகாரத்தில் ஜீவன் உண்டு, மரணம் உண்டு. உங்கள் நாவிலே ஜீவனை பேசுங்கள். உங்கள் நாவிலே நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களாய் நீதியின் வசனத்தை பேசுங்கள். Praise Jesus. Hallelujah. Wow. சமாதானத்தில், சந்தோஷத்தில். இப்போ ஏற்கனவே நீங்கள் இப்போ இன்னைக்கு இப்போ சொன்ன பாருங்கள், இதை பிடிச்சிக்கிட்டாவே நீங்கள் பேர்த்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொடுக்குற செய்தி வேறு லெவலு. இப்போ பேசின பாருங்கள், இதை பிடிச்சிக்கிட்டாவே உள்ள நீங்கள் பிரசவத்துக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சீக்கிரம் பிரசவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சீக்கிரம் சாட்சி உண்டாக போகுதுன்னு அர்த்தம். எல்லாம் உங்களை பார்த்து பிரமிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் என்னை பார்த்து ஏளனம் பேசுகிற கூட்டம், பெரிய கூட்டம். தப்பாக பேசுகிறான்னு சொன்ன கூட்டம், பெரிய கூட்டம். தப்பு பேசுனவங்க சத்தியத்தை புரியாமல் தப்பாக பேசுகிறேன்னு பேசுகிற கூட்டம், பெரிய கூட்டம். அவங்களும் பயப்பட போகிறாங்க. எப்பா தெரியாமல் பேசிட்டப்பா அப்படின்னு அவங்க நினைக்க போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு சேர்த்தாங்க பேசுகிறேன். வலது பக்கம் இடது பக்கம் நமக்கும் சேர்த்து தான் பாஸ்ட்டு பேசுகிறாரு. அவருக்கு மட்டும் பேசலை, உங்களுக்கும் பேசுகிறாரு. அதை நீங்கள் கவனமாக கேளுங்க. அதை வார நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னுடைய அனாயிட்டிங் வேல்யூவை ஐயா, இங்கே வர்றவங்க ஒரு வார செய்தியை மிஸ் பண்ணா பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணுறீங்க. அந்த வாரத்துக்கான பெரிய பலனையும் மிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப பேர் நினச்சா வர்றாங்க, ரெகுலர் இல்லை.
they don't high value of my anointing as well as high value of my revelation. இங்கே போகலாமா? சொல்லுங்க, எதுக்கு போகலாம்? வந்துட்டீங்க. எதுக்கு போகலாம்? ஆமாம், இன்றைக்கி ட்ரெஸ்ஸுக்கு நான் பேர் வைக்கிறத உங்களுக்கு சொல்லலை. இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் சரியாக வரல. அப்புறம்தான் கரெக்டான பேரை ஆவியானவர் கொடுத்தாரு. ராஜரீகா ஆசாரியன். கரெக்டாக இருக்கா? ஹல்லேலூயா. இன்னைக்கு என் பேர், ட்ரெஸ்ஸுக்கு பேர் ராஜரீக ஆசாரியன். ஓகே, போகலாமா? இன்னைக்கு டைம் ஆகுமே. இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் இங்கே தான் வாரம் இந்த ஸ்மால் கேதரிங்கை பார்த்துட்ருக்குறேன். ஆனால் ஆவியில் உலகம் முழுதும் வர்றதை பார்த்துட்ருக்குறப்பா. இங்கே ஃபாஸ்ட்டு ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன்ல, லேட்டாக வந்தால் நீ உள்ளே வர முடியாது. அடுத்த சர்வீஸ் தான், இல்லை வீட்டில் இருந்து ஆராதனை லைவில். ஓஹோ, ஓகே. சமாதானத்தில் சந்தோஷத்தில் உங்கள் பிறப்பு. நான் வருஷம் வாயிலே சொல்லிட்டு போகிறேன். முதலாவது, காஸ்பல் என்றாலே ஒன்று இயேசு செஞ்சு முடிச்சிட்டார், ஒன்று. ரெண்டாவது, அவர் மரணத்தை ஜெயித்தார், உயிர்த்தெழுந்தார். இதுதான் காஸ்பல். இந்த காஸ்பலை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் 52ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். இன்று உங்களுக்கு வேத வசனத்தை ரொம்ப உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஏசாயா 52 இந்த காஸ்பலை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? 7ஆம் வசனம். போட்டோன்னு வாசிங்க, அல்லது எடுத்தவங்க வாசிங்க, எல்லாம் சத்தமோடு வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. காஸ்பல் என்றால் சமாதானத்தை சொல்லுவது. அதனால் அந்த யூதர்கள் இன்னைக்கும் ஒருத்தரை ஒருவர் பார்க்கும்போது ஷலோம் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் கூட ஷலோம் அலேகும் என்று சொல்லுவார்கள். ஒருத்தருக்கொருவர் சமாதானத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே காஸ்பல் என்றால் சமாதானத்தை சொல்லுவது, நற்காரியங்களை அறிவிப்பது, இயேசு சிலுவையில் செய்து முடித்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவது, தேவன் உங்கள் பிரச்சனையில் அவர் ஆளுகை செய்கிறார். ஆகவே தைரியமாக இருங்க, பயப்படாதிருங்க. உங்கள் பிரச்சனை அவரிடத்தில் விட்டு கொடுத்து விடுங்கள், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுவதுதான் காஸ்பல். இதற்கு மாறாக பேசுகிற கூட்டம் வெளியே. அவர்கள் கிரியை, ட்ரெஸ் கோட், தியாகம் என்று சொல்வார்கள், பிரதிஷ்டை என்று சொல்வார்கள்.
இங்கே இயேசு போய் செய்த தியாகம் பேசப்படுகிறது. இயேசு தன்னைத்தான் வெறுத்தார் என்ற அந்த வார்த்தை பேசப்படுகிறது. உன்னை வெறுத்திருப்பா, அதை விட்டுருப்பா, இதை விட்டுருப்பா என்ற வார்த்தைகள் பேசப்படுவது இல்லை. ஓகே, இதுதான் காஸ்பல். இப்போ இயேசுவின் பிறப்பு காஸ்பல், இயேசுவின் உயிர்த்தெழுதல் காஸ்பல். நல்லா கவனிங்க. இயேசுவின் பிறப்பு காஸ்பல், இயேசுவின் உயிர்த்தெழுதல் காஸ்பல். இந்த செய்தியில் நீங்கள் மனதில் வைக்க வேண்டியது சமாதானம், சந்தோஷம். அதான் மனதில் வைக்க வேண்டியது. இதில் தான் பர்த்து. இப்போ நான் சொல்கிறேன், தேவ தூதர்கள் பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஃபஸ்ட்டு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். சந்தோஷத்திலே மிகுந்த சந்தோஷம் கூட இருக்கையா. நீங்கள் அந்த சந்தோஷத்தில் தான் இருக்கணும். நான் அந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். காஸ்பல் என்பது பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி, குட் செய்தி, குட் நியூஸ் உங்களுக்கு அறிவிக்கிறேன். காஸ்பல் என்பது மிகுந்த சந்தோஷத்துக்கு அடுத்த செய்தி. அடுத்தபடி தேவதூதர்கள் அங்கே சமாதானத்தை சொல்கிறாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம். அப்போ இங்கே சந்தோஷம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு. அப்போ இயேசுவை குறித்த செய்தியில் மக்களுக்கு சந்தோஷம் வரணும். இயேசுவை கொடுத்த செய்தியில் மக்களுக்கு சமாதானம் வர வேண்டும். இதுதான் இயேசுவை குறித்த செய்தி. ஓகே, இப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு உங்களை கொண்டு போகிறேன். பிறப்புவும் செனிப்பித்தல். இயேசு பிறப்பு செனிப்பித்தல் என்று சங்கீதம் 2 வாசிக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலும் செனிப்பித்தல், அதுவும் பிறப்பித்தல். அது அப்போஸ்தலர் 13 வாசிக்கிறோம். அங்கே பிறப்பித்தல் என்று பவுல் யாரை சொல்லுகிறார்? அவர் செனிப்பித்தார் என்ற பவுல் எழுதிய வார்த்தையின்படி இயேசு உயிரோடே எழுந்தார். அப்போ இயேசு உயிரோடு எழுந்ததும் பிறப்பித்தல், இயேசுவின் பிறப்பும் பிறப்பித்தல். இயேசுவின் பிறப்பில் என்ன செய்தி கொடுக்கப்பட்டது? மிகுந்த சந்தோஷம், சமாதானத்துக்கு அடுத்த செய்தி கொடுக்கப்பட்டது. இயேசுவின் உயிர்த்தெழுதலில் இந்த சந்தோஷம், சமாதானம் என்ற ரெண்டுக்குள்ளே எது ஃபஸ்ட்டு தெரியுமா? மிகுந்த சந்தோஷம் ஃபஸ்ட்டு இல்லை, சமாதானம். எது ஃபஸ்ட்டுன்னு கேட்பேன். உங்கள் கையில் வச்சு என் சமாதானம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும். எது சமாதானம்? எது ஃபஸ்ட்டு? அப்பா இங்கே இயேசு உயிர் தெழுந்துட்டாரே. இந்த யூதர்கள்லாம், சீஷர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டிகிட்ருக்கிறாங்க. இயேசு அவர்கள் நடுவே வந்து அவர் சொன்ன செய்தி, உங்களுக்கு வலது பக்கம் இடவு, உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்களேன். சொன்னீங்களா பிரதர்? சொன்னீங்களா? உங்களுக்கு ஏன் சொல்லணும்? இவங்க பயத்திருக்கிறான். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், இந்த சமாதானம் இருந்தால் பயம் போயிடும், பயம் இருக்கிற இடத்தில் சமாதானம் இருக்காது. இங்கே யாருமே பயப்படலை. சில சமயம் சாத்தா உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வந்தாலும் உடனே நீங்கள் செய்திக்கு வந்துடணும். இல்லை எனக்குள்ள சமாதான பிரபு உள்ளே இருக்கிறாரு, அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நீங்கள் பயத்தையும் உங்கள் வார்த்தையை பேசி ஜெயிக்க வேண்டும். சரி, ஒரு தடவை சொல்லிட்டாரு, மறுபடியும் தன் காயத்தை காட்டி, தன் விழாவை காட்டி. அப்போ சமாதானம் எங்கே தான் இருக்குது?
அவர் காயத்தில் அவர் விழாவில் குத்தப்பட்டாரே, அங்கே தான் உங்களுக்கு எனக்கும் சமாதானம் இருக்கு. வெளியே சமாதானம் இல்லை. அவனுக்கு பணம் இருக்கு, கோடி கோடி கோடியா, 1000 கோடி லட்சம் கோடி ஒன்றுமே சொல்கிறாங்க. ஏங்க அம்பானிக்கு சமாதானம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, டோட்டலாக இல்லைங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள அவங்களுக்குள்ள இல்லாத சமாதானம். நல்லா கவனிங்க. இயேசு போகிறப்போ சொல்லிட்டு போனார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். இயேசு எந்த சொத்தை வச்சுட்டு போனார்? எதை உங்களுக்கு எனக்கு வச்சுட்டு போனார்? என்ன சமாதானம்? உலகம் தரக்கூடாத சமாதானம் உங்களுக்குள்ள. மறுபடியும் காமிச்சு, விழாவை காமிச்சு, காயத்தை காமிச்சு 2வது தடவை சொன்னார், உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு இந்த ஆராதனையில் வந்த உங்களுக்கு as a pastor, as a prophet, as a spiritual father, கரங்களை உயர்த்தி லைவில் இருக்கிறவங்களுக்கும் பார்க்க போகிறவங்களுக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தையை ஆண்டு கொள்வதாக. பிறப்பில் பார்த்தாச்சு, உயிர்த்தெழுதலில் பார்த்தாச்சு. இப்போ சிலுவையில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம். அங்கே நம்முடைய மீறுதல் இருக்குது, ஆனால் இன்றைக்கி அதை சொல்லலை. என்னுடைய மீறுதல், உங்களுடைய மீறல் நிமித்தம் 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமம், உங்கள் அக்கிரம நிமித்தம் 2000 வருஷத்துக்கு முன்னால் நொறுக்கப்பட்டார். அடுத்த வசனம், உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் என்னாகிறோம்? குணமாகிறோம். அப்போ சிலுவையில் சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் மறுபடியும் பிதா குமாரனை விடலை. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனால் மறுபடியும் அந்த சமாதானம் உங்களுக்குள்ள பெர்மனண்ட்டாக உங்கள் ஆவியில் இருக்க, அவருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தபடியால் என்ன அர்த்தம்? உங்கள் சமாதானத்தை பிசாசு குலைக்க இடம் கொடுத்துடாதீங்க. அங்கே தான் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது, அங்கே தான் உங்களுக்கு நன்மை வரப்போகுது, அங்கே தான் உங்களுக்கு சாட்சி வரப்போகுது, அங்கே தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். பிறப்பையும் சொல்லிட்டேன், உயிர்த்தெழுதலையும் சொல்லிட்டேன், சிலுவையும் சொல்லிட்டேன். இந்த 3லையும் சமாதானம். ஏங்க இன்றைக்கி செய்தி தலைப்பு சமாதானத்தில் சந்தோஷத்தில் உங்கள் பிறப்பு. அப்போ என் ஆவியில் எவ்வளவோ பேசியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இதை முழுமையாக புரிஞ்சா இந்த புரிதல் உங்கள் ஆவியை டாமினேட் பண்ணினா எங்கே வந்துட்டோம்? யோவான் 16 2 வாரம் வாசித்தோமே, அந்த வசனத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துட்டார். அந்த வசனத்தின் நிறைவேறுதலில் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஸ்திரீ பிரசவ காலம் துக்கப்படுகிறார். பிரசவ காலம் வந்தவுடனே பிள்ளை பிறந்த சந்தோஷத்தினால் உபத்திரவத்தை இனி நினையார். நீங்களும் நானும் உபத்திரவத்தை இனி
நினையாதிருக்கிற ஒரு பிரசவ நேரத்திற்கு ஒரு லேபர் வார்டுக்குள்ளே இந்த வீக் என்னை உங்களை கொண்டு போகிறார். வெளியே பிள்ளை பிறந்த சந்தோஷத்தோடு கர்த்தர் உங்களை என்னை மேன்மைப்படுத்துவதை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் டெக்ளரேஷன் பண்ணுகிறேன். பாட்டு பாடுவேன், ஆனால் வசனத்துக்குள்ளேயே போகிறேன். பிள்ளைகளை கூப்பிட்டேன், இல்லை அங்கே இருங்க, வசனத்துக்குள்ளேயே போகிறேன். கூப்பிட்டா வாங்க. ஐ லவ் யூ பிரதர்ஸ், காட் பிளஸ் யூ. உங்களுக்குள்ளும் இந்த செய்தி ஒர்க் பண்ணி அதனோட ரிசல்ட்டை நான் பார்க்கணும். நீங்கள் சொல்லணும், நீங்களும் சொல்லணும், பாஸ்டர் வேறு லெவல் பாஸ்டர் அன்றைக்கி செய்தி. ஐ லவ் யூ பாஸ்டர், ஐ பிளஸ் யூ பாஸ்டர், எனக்கு நல்ல ஒரு அப்பாவை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நீங்களும் சொல்லணும். அதாவது கம்யூனிகேஷனில் இருக்க இதெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறப்ப, அப்ரிஷியேட் பண்ணுறப்ப உங்கள் அனாயிட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறது. எத்தனை பேர் புரியுறீங்க? சரி, இப்போ இந்த 2 காரியத்தில், சமாதானம் சந்தோஷத்தின் காரியத்தில் டாடியும் ஹோலி ஸ்பிரிட்டும் இணைந்திருக்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன், வசனத்தை காமிக்க போகிறேன். இந்த 2 காரியத்தில் டாடியும் ஹோலி ஸ்பிரிட்டும் இணைந்திருக்கிறது உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த 2மே ரோமர் 15 இருக்குது. 2மே ரோமர் 15. முதல்ல டாடியை காமிச்சிட்டு தான் அடுத்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கு போகணும். ஏன்னா டாடி ஃபஸ்ட்டு. ஆமென். ரோமர் 15 முதல்ல டாடியை காமிக்கிறேன். 13 ரோமர் 15:13 வாசிங்க, நல்லா வாசிங்க. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை, பார்த்தீங்களா, புரிஞ்சீங்களா? பரிசுத்தாவின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு அடுத்து தேவன் வருகிறார், நம்பிக்கையின் தேவன். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை. அப்போ டாடிக்கு தெரிஞ்சிருக்கு, எங்கள் மக்கள், ஏமா டாபிக் போடு, எங்கள் மக்கள் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரம்பி இருக்கும்போது தான் அங்கே பர்த். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அதனால தான் உங்களுக்கு சமாதானத்தையும் குலைப்பான், சந்தோஷத்தையும் குலைப்பான். அடுத்த வாரம் ஆராதனைக்கு போய்க்கலாம் அப்படி அந்த ஓய்வு நாளை குறித்து ஒரு நாள் செய்தி கொடுத்தேன். அதில் கூட ஒரு சின்சியாரிட்டி, ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு தாகம். எப்பா இன்னைக்கு அவர் நாளுப்பா, இந்த நாளை மட்டும் நான் மிஸ் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு தான் நீங்கள் அந்த நாளை கத்திருக்கன்று அப்படியே ஒதுக்கிடணும். இங்கே லிடியாக்கா இருக்கிறாங்க, என்னுடைய பிளட் ரிலேட்டிவ். அவங்க மக வீட்டுக்கு போவாங்க. இப்போ இன்றைக்கி பேத்தியோடு வந்திருக்கிறாங்க. டாக்டர் அவங்க 2 மகளுடைய 2 மகளும் டாக்டர் தான். அவங்க மக வீட்டுக்கு போயிட்டாலும் எங்கே போயிட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் மக வீட்டில் இருக்கிறேன் பாஸ்டர், 2 வாரம் என்னால் வர முடியல பாஸ்டர் அப்படின்னு எனக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துருவாங்க, இல்லை பிளஸிக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. வாட் சின்சியாரிட்டி! ஒரு வாரம் இங்கே ஆராதனை மிஸ் பண்ணினாலும் வேறு லெவலில் நீ பெரிய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணுற. லைவில் பார்க்குறது வேற, நேராக அவர் பிரசன்னத்தை அனுபவிக்கிறது வேற. இப்போ பரிசுத்த ஆவியானவரை காமிக்கிறேன்.
அதே ரோமர் 14:17. ரோமர் 14:17. வாசிங்க, எல்லாரும் வாய் திறந்து வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருக்க. இங்கே பாருங்க, தேவராஜ்யம் நீதி அடுத்தவுடன் என்ற செய்தியின்படி பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும், வாய்த்தன்னு சொல்லுங்க, சமாதானமாய் இருக்கிறது. அங்கே பிதாவினால் உண்டாகும் சந்தோஷம் சமாதானம், இங்கே பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் சமாதானம். அப்போ 2 பேரும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள நீங்கள் அந்த பிதாவினால் உண்டாகும் சந்தோஷத்துலேயும் சமாதானத்துலேயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் அந்த சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இதை பாதிக்கிறதுக்கு தான் வெளியே இருக்கிற பிசாசு வருவான். அதனால தான் இன்றைக்கி இதை குறித்த ஒரு விழிப்பு உணர்வை உங்களுக்கு வசனத்துக்குள்ளே எடுத்து காண்பிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, நம்மை ஒரு நெக்ஸ்ட் லெவல் பிரேக் த்ரூ என்றால் பாறைகளை உடைத்து கொண்டு, இரும்பு கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே பிரவேசித்தல் பிரேக் த்ரூ என்று உங்களுக்காய் எனக்காய் எதிராய் நின்ற எரிகோ கோட்டைகளையும் வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் முறிக்கிற அந்த பிரேக் த்ரூவை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நம் சபையின் மேல் பிரகடனப்படுத்துகிறேன். என்னுடைய தரிசனத்தின் மேல் பிரகடனப்படுத்துகிறேன். உங்கள் விசுவாசத்தில் பிரகடனப்படுத்துகிறேன். இதில் நல்ல சம்பவங்கள், வார்த்தை நிறைவேறுதல், காரியங்கள் நடக்கிறதை பிரகடனப்படுத்துகிறேன். Praise. As well as you honor the word, believe the word, receive the revelation of the man of God, as well as you honor my anointing. நாங்கள் பிள்ளைகளை தான் வச்சுக்கிறேன். நான் நியாயப்பிரமாணம் போதுறதில்ல, நீங்கள் எனக்கு பயப்படணும் அப்படி நான் விரும்புகிறல்ல. ரிலாக்ஸாகிட்ட இருக்கலாம், ரிலாக்ஸாக பேசலாம், சந்தோஷமாக பேசலாம், ஜோக்காக பேசலாம். அப்படி ஃபாதராக தான் இருக்கிறேன். ஆனால் அனாயிட்டிங் ஆர்டர் பண்ணணும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஓ சகரகு ஷபாபா உகஷிகா ரிபாபா. ஓ ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். பிதாவை காமிச்சிட்டேன், பரிசுத்த ஆவியானவரையும் காமிச்சிட்டேன். ஓகே, இப்போ பிறப்புக்கு உங்களை கொண்டு போக போகிறேன். ஒன்று ஈசாக்கு பிறந்தது பிறப்பு, அடுத்தபடி இஸ்ரவேல் தேசம் பிறந்தது. இந்த 2 பிறப்புலையும் இந்த செய்தி வருது, இந்த வார்த்தை வருது, கனெக்ஷனாக வருது. இந்த 2 பிறப்புலையும் வசனத்தை காமிக்கிறேன். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நான் மறுபடியும் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. நான் உங்கள்கிட்ட ஜோக்காக தான் பேசுகிறேன். நீங்கள் நியாயப்பிரமாண போது வரலாம் சீரியஸாக இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏசாயா 66:8-9 வாசிங்க எல்லாம் சேர்ந்து. இப்படிப்பட்டதை கேள்விப்பட்டது யார்? அதாவது இதுவரைக்கும் கேள்விப்படலை,
நீங்கள் கேள்விப்பட போகிறீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் வாசிங்க. இப்படிப்பட்டதை இதுவரைக்கும் உலகம் முழுவதும் யாரும் பார்க்கல, உலகம் முழுவதும் கேள்விப்படலை. இதை கேள்விப்பட போகிறீங்க, பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், பிளஸட் படி அல்ல, இந்த பிறப்பின் செய்தியில் எப்படி யூதர்கள் அந்த 48 டிசம்பர் மே 14க்கு முன்னால் உலகம் முழுவதும் கேள்விப்படாததை உலகம் முழுவதும் கேள்விப்பட்டார்கள், உலகம் முழுவதும் பார்க்காததை உலகம் முழுவதும் பார்த்தார்கள். அதே போல் பிளஸட் பினியில் நம்ம கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஆனால் நாம் பேசுகிறதே தீர்க்க தரிசனம். பிளஸட் பணியில் இந்த பிரசவிக்க செய்கிற இந்த பர்த்துக்குள்ளே, இந்த செய்திக்குள்ளே உலகம் முழுவதும் கேள்விப்படாததை, உலகம் முழுவதும் பார்க்காததை, சென்னை 62 கிரேட்டர் சென்னை 62 அவுட்போரிங் திஸ் கேம்பஸில் உலகம் முழுவதும் கேள்விப்படாததை, உலகம் முழுவதும் பார்க்காததை, உலகம் முழுவதும் கேள்விப்பட போகிறதை பிரகடனப்படுத்துகிறேன். உலகம் முழுவதும் பார்க்காததை நான் பிரகடனப்படுத்துகிறேன். உங்கள் கைதட்டல் உங்களுக்கு சேர்த்து இல்லையோ? அவர் யார்? நெக்ஸ்ட்டு ஒரு நாள் நடந்துடும். இது ஒரு நாள் நடந்துச்சு. 1948 மே 14, ஒரே நாளில் உங்களுக்கு வித்தின் அ டே ஆர் ஓவர் அ நைட் ஐ ஸ்பீக் எ கிரேட் பர்த், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த காட்ஸ் வேர்ட். சடன்லி பேசுகிறேன், ஆல் ஆஃப் சடன் பேசுகிறேன். ஒரே நாளில் அவன் நினைவில் இல்லை, சிறையில் இருந்து சிங்காசனத்துக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்டது போல உங்களுக்கும் எனக்கும் காரியங்கள் நிகழ்வதை இந்த செய்தியிலே கர்த்தர் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஓ, காலங்களை தட்டுங்க. அடுத்த வசனம், பிறப்பண்ணுகிறவராகிய நான் பிறச்செய்யாமல் இருப்பேனோ? பிரசவிக்க செய்கிறவக நான். பிரசவத்தினே அவர் இல்லாமல் பர்த்து கிடையாது. நியாயப்பிரமாணக்காரன் கல்லை பேசிட்டு இருக்கிறான், கல்லில் உயிர் இல்லை. ரிலிஜன் பேசிட்டு இருக்கிறா. அங்கே அவங்க தேவனால் பிறந்தது உண்மை, அதோட பிசாசு அவனை லாக் பண்ணிட்டான். பிரசவிக்க செய்கிறவர், பெற பண்ணுகிறவர் நம்ம டாடி. ஏய், எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இதெல்லாம் புரியணும். பிறப்பண்ணுகிறவன் நான் பிரச்சனையாமல் இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க செய்கிறவன் நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். அடுத்ததான் எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து கலிகூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும், ஒரே வார்த்தையில் 2 வருது பாருங்க, அவளோடு கூட சந்தோஷப்படுங்கள், அவளோடு கூட செய்தி போடுமா, சூப்பர் செய்தி, கலிகூறுங்கள். சமாதானம் பின்னால் வருது. கலிகூறுங்கள். எருசலேமுக்கு சென்ற ரட்சிப்பு சொல்லி சொல்லி கலிகூறணும். நானும் யூதனை ஒன்றாக இருக்கேன் சொல்லி சொல்லி கலிகூறணும். அவங்க ப்ரிவிலேஜ்லாம் எனக்குரியதுன்னு சொல்லி சொல்லி கலிகூறணும். ஒரே வார்த்தையில் 2 தடவை வருது, சந்தோஷப்படுங்கள், கலிகூறுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் அவளுடைய ஆறுதல் முளைப்பாலை உண்டு திருப்தி ஆக்கி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மறுபடியும் வருது பாருங்க, சந்தோஷப்படுங்கள் கலிகூறுங்கள் என்ற வார்த்தை விட இந்த வார்த்தை சூப்பர். என்ன மகிழ்ச்சி? மகிழ்ச்சி எங்க? இங்கே. மகிழ்ச்சி எங்கன்னு இங்கே பாஸ்டர்னு சொல்லணும். மகிழ்ச்சி எங்க?
நமக்கு இங்கேயும் மகிழ்ச்சி, உள்ளே இருக்கிற ஆவியிலும் மகிழ்ச்சி. வெளியே இருக்கிறவர்களுக்கு ஆவி இருக்கா? ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கா? சார், நியாயப்பிரமாணக்காரன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு, ஆவியிலே ஸ்டக் பண்ணிட்டான். ஆகவே ஆவியில் அவங்களுக்கு கலிகூறுதல் இல்லை. அவங்க மனதுக்கு அடுத்த காரியத்தில் வெளிச்சம் இல்லை. நான் சொல்றத புரியணும். மன மகிழ்ச்சி, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை இதான் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தில் சமாதானமும் வருது பாருங்க. அடுத்து வாசிங்க, அடுத்த வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் சாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆறுகளைப் போலவும் உன்னிடமாய் பாயும்படி அவர் செய்கிறது. இவன் ஜெயின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ செய்யல, அதனால தான் ஆசீர்வதிக்க முடியல. நீ உபவாச ஜெபத்துக்கு வந்தியா? பயமுறுத்துறாய். அவன் உபவாச ஜெபத்துக்கு வரல, கையை நீட்டி ஆறாவது லேட்டாக உனக்கு தொலைச்சுடுவேன்றான் பிரசங்கத்தில். அவனுக்குள் இருக்கிறது அப்படிதான் வரும். அவன் பேசுறதை உங்களுக்கு காமிக்கணும், நீங்கள் புரியணும். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற ஸ்லாக்கியம், அதை நான் சொல்லணும் இல்லையா? ஐயா, கர்த்தர் சொல்றாரு, இதோ சமாதானத்தை ஒரு நதியை போல, உனக்குள்ள சமாதானத்தை நதியை போல சாதிகளின், அது பிராஸ்பரிட்டி, சாதிகளின் மகிமையை உன்னிடத்தில் நீ இருக்கிற இடத்திற்கு சமாதானத்தை நதியை போல உன்னிடத்தில் அது சமாதானம் நதியை போல பாயும்படி செய்வேன். சாதிகளின் மகிமையை, சாதிகளின் செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை, அவனுக்குரிய மகிமையை உன்னிடத்தில் புரண்டு ஓடுகிற ஆறுகளை போல என்ன செய்வேன்? பாயும்படி. என்ன வருது? செய்வேன்னு வருதா? செய்வேன்னு வருதா? செய்கிறேன்னு வருதா? சொல்லுங்க. செய்கிறாரு. செய்வேன்னு இல்லை, செய்கிறாரு. செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பர்த்தில் 2 வருது பார்த்தீங்களா? மகிழ்ச்சியாக இருங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க, மிகுந்த மகிழ்ச்சியாக இருங்க. சமாதானத்தை உங்கள்கிட்ட நதியை போல பாயும்படி அப்படி செய்ய போகிறேன். சாதிகளின் மகிமையை ஆறுகள் புரண்டு ஓடுகிறத போல உன்னிடத்தில் பாயும்படி செய்கிறேன். அதாவது நீ இருக்கிற இடத்துக்கு அது வருதுன்னு அர்த்தம். நீ இருக்கிற இடத்துக்கு வார்த்தை உன்னை தேடி ஆசீர்வாதமாக வருதுன்னு அர்த்தம். காலையில் எப்படி ஆரம்பிக்கிறீங்க உன் நேரத்தை? நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. ஓ
இவர்தான் நம்ம டாடி செய்கிறவர். ஐயா ஐயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அடிக்கடி வரும். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இதை செய்கிற கர்த்தர் நான் என்று அறியும்படி உனக்கு செய்கிறேன். ஹலோ, நான் செய்கிற கர்த்தர், நான் இதை செய்கிற கர்த்தர் நான் என்பதை அறியும்படி உனக்கு செய்கிறேன். செய்ய செய்ய செய்யன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நாங்கள் சொல்கிறோம் விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசம் உடையவர்களாய், நாங்கள் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் விசுவாசத்தின் ஆவியை பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். செய்கிறவர் டாடி. இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் இதை செய்கிற கர்த்தர் நான் என்று நீ அறிஞ்சா போதும், மீதி எல்லாம் நான் உனக்கு செய்கிறேன்ப்பா. ஆஹோஹோ, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமோ அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, ராமோ அல்லவே, ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டா போதும், என்ன நீ அறிஞ்சுக்கிட்டா போதும். நான் உன்மேல் அன்பாக இருக்கிறேன், உன்மேல் கோபமாக இல்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை, உங்கள் பாவங்களை நான் நினைக்கிறதில்லை. உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு அவைகளை நான் நினையாதிருப்பேன் என்பதை புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னை ஆசீர்வதிப்பது என் டாடிக்கு பிரியம் என்பதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இவையெல்லாம் செய்கிற கர்த்தர் நான் என்பதை அறியும்படிதான் உனக்கு செய்கிறேன். நீங்கள் செய்கிறவரேன்னு சொன்னா போதும்,
ஐயா எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் யாருன்னு என்னை இன்னைக்கு புரிய வச்சிட்டேன், முழுமையாக புரிஞ்சிட்டேன். உங்களுடைய அன்புக்கும் தயவுக்கும் இரக்கத்துக்கும் மன்னிப்புக்கும் நன்றி சொல்கிறேன். நீங்கள் என் மேல் கோபமாக இல்லை, என்னை கடிந்து கொள்வதில்லை, எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. அப்படி சொன்னால் போதும். எந்திரிக்கும் போதே இன்னைக்கு செய்கிற கர்த்தர் நீங்கள் தான் சொல்லின்னு எந்திரிக்கலாமே. இது முக்கியமான வார்த்தை. எந்திரிக்கும் போதே நீங்கள் இன்னைக்கு எல்லாம் செய்கிற கர்த்தர் நீங்கள் தான் டாடின்னு சொல்லிக்கிட்டு எந்திரிங்கன்னு சொல்லுங்கள். ஹலோ, சொன்னீங்களா? ஃப்ரெஷ். ஒரு ப்ராஃபஸி, சமாதானத்தில் சந்தோஷம் பிறப்பு ஏசாயா 66 காமிச்சிட்டேன். இன்னொரு 2 ப்ராஃபஸியை காமிச்சு முடிக்க போகிறேன். இது ரெண்டுமே ப்ராஃபஸி தான். இன்னொரு ப்ராஃபஸி ஏசாயா 54. ஏசாயா 50. இதுவும் பிறப்பு தான். இது பிறப்பு, அதுவும் இஸ்ரவேல் தேசம் பிறந்த பிறப்பு. ஏசாயா 54:1 வாசிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டலுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், அநாத ஸ்திரீகள் பிள்ளைகள் அதிகம் என்று. பிள்ளை பெறாத மலடிய என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம். சாராளுடைய தீர்க்க தரிசனம், ஈசாக்கின் பர்த்தை குறித்த தீர்க்க தரிசனம், பிறப்பு. இந்த வாக்குத்தத்தத்தின் பிறப்பு. தீர்க்கதரிசி பிள்ளை பெறாத மலடிய எப்படி பாடு? உனக்கு கற்ப வேதனை வரணுமா? கம்பீரமா பாடு. பிள்ளை பிறக்கணுமா? மகிழ்ந்து பாடு. கற்ப வேதனை வரணுமா? கம்பீரமா பாடு. அப்போ உனக்கு பிள்ளை பிறந்த சந்தோஷம் உங்களுக்கு வருவதை இந்த ஆராதனையில உங்கள் மேல் பேசுகிறார். வார்த்தை பர்த்தை பேசுகிறார். எதிர்பார்த்த பர்த்தை பேசுகிறார். அங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சா? மகிழ்ந்து பாடு, கம்பீரமாய் பாடு. என்ன சத்தம்? ஆனந்த சத்தம் எடுக்கல. யா ஹூ கா ஷி ஓ ஹா 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 ஓ கா ஷி கா. ஒரு நாள் இறங்க போறாரு. நீங்கள் எல்லாம் அப்படிதான் சத்தம் போட போறீங்க, அப்படிதான் சிரிக்க போறீங்க. நீங்கள் உங்களை அது ஆவியானவங்களை ஆட்கொண்டுறாருல்ல. புருஷன் மனைவி பார்த்து சிரிக்க போகிறான். என்ன சிரிக்கிறேன்னா இவனும் சிரிக்க போகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்முடைய சபையை கொண்டு வந்துட்டார். இன்னொரு இந்த தீர்க்க தரிசனத்தை காமிச்சு ஏசாயா 55 பேர்த்தில் மகிழ்ச்சி. ஏமா இது போடுமா? அடிக்கடி இதை போடணும். பேர்த்தில் சமாதானம். பேர்த்தில் உங்கள் பேர்த்தில் என்ன இருக்கணும்? சமாதானம், சந்தோஷம். எங்கே இருக்கணும்? ஆவியில். எங்கே இருக்கணும்? மனதில். சரி, முடிக்கிறேன். ஏசாயா 55 10, 11, 12, 13 வெரி பவர்ஃபுல். ஏசாயா 55 10, 11, 12. இங்கே 2 வருது பாருங்க. வாருங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் செய்ய நினைக்கிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி ஒன்று அவர் செய்கிறார், 2வது வாய்க்க பண்ணுகிறார்.
நீங்கள் என்ன பண்ணணும்? மாரியும் உறைந்த மலையை வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து பெறப்படுகிற விசுவாச வார்த்தை, ஆசீர்வாத வார்த்தை, என் நம்பிக்கை குறித்த வார்த்தை, என் எதிர்காலத்தை குறித்த வார்த்தை, என் பிள்ளைகள் மேல் பேசுகிற வார்த்தை, என் சுகத்தை குறித்த வார்த்தை, என் ஆரோக்கியத்தை குறித்த வார்த்தை, என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த வார்த்தை, நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற வார்த்தை, என் தரிசனத்தை குறித்த வார்த்தை. நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தை வறுமையாக என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறீங்களோ அந்த வார்த்தையில் 2 காரியத்தை டாடி செய்கிறார். அது 2 காரியம். ஒன்று, அனுப்பின காரியம் என்ன ஆக்கும்? நீங்கள் விரும்புகிறதை செய்யும். நீங்கள் பேசின காரியத்தை வாய்க்க பண்ணும். நீங்கள் விரும்பினதை செய்யும். நீங்கள் பேசின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். கீழே 2 வருது, கீழே வாசிக்க. நீங்கள் என்ன பேசிட்டீங்க, எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் மகிழ்ச்சியாய் 2 வருதா? இம்மா போஸ்ட் போடு. 2 வருதா? சமாதானம் வருதா? மகிழ்ச்சி வருதா? நீங்கள் சபையாரே, நீங்கள் இந்த வாரம் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் உங்கள் வீட்டுக்கு போங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம் உங்கள் ஆவியில் தொடர்ந்து வேலை செய்வதாக. என்ன நடக்குதா? அந்த மகிழ்ச்சி சமாதானம் சேர்ந்த போது என்ன நடக்குதாம்? நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாய். பர்வதம்னா இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய விஐபி செலிப்ரிட்டிஸ்கள், இவங்கெல்லாம் பர்வதம். அடுத்தது கம்பீரம், அடுத்தது மலைகள். இதெல்லாம் நடுத்தர வாசிகள், நடுத்தரமாக இருக்கிறவங்க. இப்போ நான் சொன்ன ஆட்கள் எல்லாரும் என்ன ஆக போகிறாங்களாம்? பர்வதங்களும் மலைகளும் நமக்கு முன்பாக கம்பீரமாய். கம்பீரமாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்களுக்குள்ள முழக்க வரப்போகுது. அதை தேவன் தீர்க்கதரிசனத்தில் உண்டு பண்ண போகிறார். கம்பீரமாய் முழங்கி வெளியே இருக்கிற மரம்லாம் நமக்கு கொடுக்குற பெரிய அற்புதத்தை பார்த்து எல்லாம் கை கொட்டுமா? எல்லாம் கை தட்டுங்க. வெளியே இருக்கிற மரங்கள் எல்லாம், செடிகள் எல்லாம், கொடிகள் எல்லாம், உங்கள் வீட்டில் இருக்கிற, உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிகள், கொடிகள், வீட்டில் இருக்கிற மரங்கள், இயற்கைகள் எல்லாம் நமக்கு நடப்பிக்கிற அற்புத செயல்பாடுகளை பார்த்து கை கொட்டி சந்தோஷப்பட போகுது. அதோட முடியலங்க. அடுத்த வசனம். இனிமே முச்செடியே கிடையாது. அந்த முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமே முள்ளும் கிடையாது, முச்செடியும் கிடையாது. முச்செடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சம் முளைக்கும். சொடி காஞ்சொரிக்கு பதிலாய் மிருது செடியும். மிருது செடினா சாப்பிட்டா மிருது செடியும் எலும்பும் எல்லாம் எந்திரிச்சு. இதை சத்தம் போட்டு வாசிக்க போகிறேன் கடைசியாய். அது அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். சொல்லுங்க டாடி. இந்த நாளில் பாசம் மூலம் கேட்ட செய்தியில் அவர்களை காண்பித்த
அந்த கடைசி வசனம் நீங்கள் காண்பித்த எல்லா தீர்க்கதரிசன வசனத்தில் பிறப்பை குறித்தும் பிறப்புலையும் உயிர்த்தெழுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் கேட்டோம். பிதாவிடத்திலும் பரிசுத்த ஆவியாரிடத்திலும் எங்களை குறித்த பரிசுத்தாவின் மகிழ்ச்சி சந்தோஷத்தை குறித்தும் வசனங்களை வாசித்தோம். தீர்க்கதரிசன பிறப்பில் யூத ராஜ்யம் பிறந்ததிலும் சாராளுக்கு பிறப்பிலும் அந்த மகிழ்ச்சியை குறித்தும் சந்தோஷத்தை குறித்தும் சமாதானத்தை குறித்தும் கேட்டோம். கடைசியாய் நாங்கள் வாசித்த இந்த வசனத்திலும் எங்கள் வாயிலிருந்து பேசப்பட்ட அறிக்கை செய்த பிரகடனப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போது அது எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறது. காரியங்களை கைகூட பண்ணி அது பொருளாக எங்களுக்கு திரும்பினபடியால் நாங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். கரங்களை தட்டி முக்கியமாய் நான் இங்கே வைங்க. எங்கள் டாடி அவருக்கு கீர்த்தியாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் இருக்கும்படி எங்களுக்காய் செயல்பட 1016 தூதர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்பதை நாங்கள் புரிஞ்சிட்டோம். எங்கள் ஆவியில் எங்கள் மனதில் இந்த சந்தோஷமும் இந்த சமாதானமும் ஆளுகையிலே இருக்கும்படி எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியை ஆவியானவர் திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகம் ஊற்றுங்க. வீட்டில் நாங்கள் பேசணும், ஞாபகம் வரும்போதெல்லாம் பேசணும், என் டைரியில் எழுதணும், அறிக்கை செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.